ஸ்ரீ கணேஷாய நமக. ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்று தத்தாத்திரேயரின் சுயசரிதம் பாராயணம் 20வது நாள். சரித்திரத்தின் இந்த பகுதியை விவரித்த பின்னர் நாமதாரகன் சித்தனை பார்த்து, முனி சிரேஷ்டரே, தயவு செய்து குரு சரித்திரம் கூறி எனக்கு அருள் புரியுங்கள். பிராமணனுக்கு வயிற்று வலி தீர்ந்த பின் என்ன நடந்தது என்று கேட்டான். சித்தன், நாமதாரகா, சாயம்தேவன் வீட்டில் பிக்ஷை பெற்று கொண்டதும் குரு மிக்க மகிழ்ச்சி அடைந்து அவனை பார்த்து, சாயம்தேவா, நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். உனது பரம்பரை முழுவதும் எனக்கு பக்தர்களாயிருப்பார்கள் என சாயம்தேவன் குருவின் பாதங்களில் தலை வைத்து, ஜெகத்குருவே, அறியாமையினால் நாங்கள் உங்களை சாதாரண மனிதனாக நினைக்கிறோம். வேதங்களும் உங்களுடைய பெருமையை அறிய முடியாது. நீங்களே பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் மும்மூர்த்தி வடிவம். நீங்கள் எங்களை போன்ற மக்களை உய்வித்து கரை சேர்க்க இந்த பூவுலகில் அவதாரம் செய்கிறீர்கள். நான் உங்களிடம் ஒன்று வேண்டிக் கொள்கிறேன். உங்களிடம் எப்பொழுதும் அசஞ்சலமான பக்தி இருக்கும்படி அருள வேண்டும். நான் என்னுடைய மனைவி, குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி பின் இறுதியில் உங்கள் காலடியில் முக்தி அடையும்படி அருள் புரிய வேண்டும் என வேண்டும். நான் வயிற்றுப் பிழைப்புக்காக இந்த முகமதிய அரசனிடம் வேலை பார்க்கிறேன். அவன் மிகவும் கொடியவன். பிராமணர்களை வெறுக்கிறான். ஒவ்வொரு வருடமும் ஒரு பிராமணர்களை கொல்வதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறான். இந்த முறை நான் கொல்லப்பட வேண்டியவன். ஆகவே என்னை கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறான். நான் உங்களது புனித திருவடிகளை கண்டுவிட்டதால் அரசனால் கொல்லப்படுவதற்கு அஞ்சவில்லை. நான் இறந்தாலும் எப்பொழுதும் உங்கள் கமல திருவடிகளிலேயே தங்கியிருப்பேன் என்றான். ஸ்ரீ குரு அவர்கள் சாயம்தேவனின் இந்த வார்த்தைகளை கேட்டு அவனிடம், இந்த துன்பம் பற்றி நீ கவலை கொள்ளாதே. உன்னால் முடிந்த அளவு விரைவில் அரசனை சென்று பார். நீ திரும்பி வரும் வரை நான் இங்கு இருப்பேன். எனது அருளால் நீயும் உனது பரம்பரையினரும் ஆரோக்கியம், செல்வம் நிறைந்த நீண்ட ஆயுளும் பெறுவீர்கள் என்றார். இவ்வாறு குருவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு சாயம்தேவன் அரசனை காணச் சென்றான். அவன் வருவதற்கு தாமதமானதால் அரசன் மிகுந்த கோபம் கொண்டிருந்தான். சாயம்தேவனை கண்டவுடன் அரசன் கத்தியை எடுத்து வர தன் அறைக்குள் சென்றான். சாயம்தேவன் குருவின் பவித்திரமான நாமத்தை உச்சரித்து கொண்டு நின்றான். தனது அறையில் நுழைந்தவுடன் அரசன் தாங்க முடியாத தூக்கம் ஏற்பட்டு படுக்கையில் விழுந்து உறங்கி போனான். அரசன் ஒரு பிராமணன் தனது உடலை கத்தியால் துண்டு துண்டாக வெட்டுவதாக கனவு கண்டான். அவன் அதிர்ச்சி அடைந்து எழுந்து தன் உடல் முழுவதும் கடுமையான எரிச்சல் ஏற்பட கண்டான். அவனால் இந்த எரிச்சலை தாங்க முடியாமல் சாயம்தேவனிடம் ஓடி வந்து, நீயே எனது குரு, என்னை காப்பாற்று. ஒரு பிராமணன் என்னை கூறு கூறாக வெட்டி கொடுமைப்படுத்துகிறான். தயவு செய்து இங்கிருந்து போய்விடு என்று கூறி நிறை ஆடை அணிகலங்களை கொடுத்து சாயம்தேவனை அனுப்பி வைத்தான். சாயம்தேவன் கிராமத்திற்கு திரும்பி வந்து குருவிடம் சென்று அவரது பாதங்களில் பணிந்தான். அரண்மனையில் நடந்த நிகழ்ச்சிகளை கூறினான். குரு அவனை ஆசீர்வதித்து பின்னர் தாம் தெற்கு நோக்கி போகப் போவதாக கூறினார். சாயம்தேவன் குருவிடம் மன்றாடி, ஐயனே, உமது புனித திருவடிகளே எனது இடம். சகரன் புத்திரர்களை கரை சேர்க்க கங்கை இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதுபோலவே எம்மை போன்ற மக்கள் உய்யவும் கரை ஏறவும் நீங்கள் இவ்வுலகத்தில் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எங்களை ரட்சிப்பவர். அதனால் எப்படி நீங்கள் விட முடியும் என்றான். ஸ்ரீ குரு, ஓ சாயம்தேவா, தெற்கே பல புனிதமான ஸ்தலங்கள் இருக்கின்றன. அவற்றை தரிசித்து விட்டு உனது கிராமத்திற்கு வெகு அருகாமையில் உள்ள ஒரு இடத்திற்கு நான் வருவேன். 15 வருடங்களுக்கு பிறகு நீ என்னை மறுபடியும் காண்பாய். அப்பொழுது நீ உனது மனைவி, குழந்தைகளுடன் என்னை வந்து பார்ப்பாய். கவலைப்படாதே, அமைதியோடும் செல்வ சிறப்போடும் நீ வாழ்வாய் என்றார். அவனிடம் விடைபெற்று கொண்டு குரு அவர்கள் வைஜ்யநாத் என்னும் இடத்திற்கு வந்து ஆரோக்கிய பவானி தேவதையின் இருப்பிடத்தில் தனிமையில் இருந்தார். நாமதாரகன் சித்தனிடம், குரு ஏன் தனிமையில் இருந்தார்? அவரது சீடர்களுக்கு என்ன ஆயிற்று என்றான். சித்தன் அவனுக்கு குரு வைஜ்யநாத் ஸ்தலத்தில் தங்கியிருந்த சரித்திரத்தை விரிவாக கூறினான். இத்துடன் 20வது நாள் பாராயணம் முடிந்துவிட்டது. நன்றி.